பறவை அழிக்கிறதுனால எவ்வளவு வேலை செய்யறான்னு பாருங்க. அப்ப அதுல என்னன்னா, இந்த மாதிரி மரங்களை சாலை எங்கு நட்டுட்டான். நம்மளுடைய வேம்பு, நம்மளுடைய ஆலமரம், அரச மரம், நாவல்ல பழம் இருக்கும். அங்க பறவை கூடு கட்டும். அந்த விதையை சாப்பிட்டுட்டு பல இடங்கள்ல போய் பரப்பி விடும். இது எப்பவுமே பூக்கும், காய்க்காது, அவ்வளவுதான். இந்த வேம்பு புயல் அடிச்சா முடியாது. இது மலை புயல் அடிச்சா பேந்து பேந்து விழுந்துடும். இதுதான் இந்த மரங்களினுடைய தன்மை. நம்ம இது வெளிநாட்டிலிருந்து வருது மரம்னு ஒண்ணு ஒரு மோகம், நம்மகிட்ட இருக்கிறத விட வேற இடத்துல இருக்கிறது சிறப்புன்னு நினைச்சு எப்படி ஒன்லையும் திட்டமிட்டு நம்மளை காலி பண்ண பாருங்க. நம்முடைய காவல் அதிகாரிகளை எல்லாம் போய் பார்க்கும்போது அவ்வளவு மனசு வலிக்கணும். நான் நிக்கிற வெயில்ல சரி, எனக்கு தேவை இருக்கு, நிக்கிறேன் மக்களுக்காக. அவங்க எல்லாம் ஏன் நிக்கணும்? எது கஷ்டப்படணும்? ஒரு தலைவன் மற்ற மாநிலங்களில் போய் பாருங்க, இப்படிதான் பாதுகாப்பு தேவைப்படுதான்னு. இது நாம கேட்கல, அவங்களா செய்யறாங்க. மற்றவங்க மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுங்க நாம எப்பவுமே கேட்கறது இல்லை. பயம் இருக்கிறவன் இந்த வேலைக்கு வரக்கூடாது. ரெண்டாவது, நான் நம்புறேன், நான் தான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் பாதுகாப்புன்னு நான் நம்புறேன். அதனால இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். இங்கே நம்முடைய ஆட்சியாளர்கள் காட்டுகிற வளர்ச்சி என்பது நாட்டின் கடன் வளர்ச்சி தான். 1 லட்சம் கோடி கடனாக இருந்து 2 லட்சம் கோடியாக இருந்து 4 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடியாக இருந்து இப்போது 10.5 லட்சம் கோடியாக கடன் வளர்ந்து இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும். இந்தியா 196 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறது. அப்படி பார்த்தால் ஒவ்வொரு மாநிலங்களும் பெற்ற கடன் தொகையை கூட்டினால் 400 லட்சம் கோடிகளுக்கு மேலே போகும். வளர்ச்சி என்பது ஆட்சி விட்டு இறங்கும் போது, ஆட்சியில் இருக்கும்போது மகளிருக்கு 1000 ரூபாய், ஆட்சி விட்டு இறங்கி அடுத்த முறை வந்தால் 2000 ரூபாய். இது ஒரு வளர்ச்சி. 5000 ரூபாய் வங்கியில் போடுவது, திருப்பி ஆட்சிக்கு வந்தால் 8000 ரூபாய் டோக்கன். இது ஒரு வளர்ச்சி. இந்த இலவச ஏமாற்று அறிவிப்புகளை அதிகப்படுத்திக் கொண்டே போவதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள். உதாரணமா, ஐயா 2006 ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வரும்போது முதலாக அவர் கையெழுத்திட்டார், 1 கிலோ அரிசி 2 ரூபாய் என்று. 2 ரூபாய்க்கு அரிசி போட்டாதான் வாங்கி சாப்பிடுகிற நிலைமையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வசதி, பெரும்பாலான மக்களுக்கு. அதான் 2 ரூபாய் 1 கிலோ அரிசி ரேஷன் கடையில். பிறகு அந்த 5 ஆண்டு முடிந்து திருப்பி ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபாய் என்று ஆக்கினார்கள். அது வளர்ச்சியில வருது. 2 ரூபாய் தான் இருந்துச்சு, அதுவும் இல்லை. 1 ரூபாய் இருந்தாதான் 1 ரூபாய்க்கு தான் வாங்கி சாப்பிட முடியும். அது வளர்ச்சியில வருது. திருப்பி இந்த 5 ஆண்டு ஆட்சி முடிஞ்சு மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபாய்க்கு கூட வக்கு இல்லாம போயிட்டான். அதனால இலவசம். எப்படி வளர்ச்சி பாருங்க.